மல்லி சாதத்துக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். 10 சிறு வெங்காயம் முழுசாக, 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சி. நல்லா பிடிச்ச புடியில் ஒரு பிடி மல்லித்தழைக்கான அளவுகள். இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 20% ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா அந்த தண்டுகள்லையும் நமக்கு கால்சியம் ரொம்ப இருக்குது. தண்டுகளையும் நம்ம யூஸ் பண்ணோம், வேர் பகுதியை மட்டும் தவிர்த்துட்டு. இந்த அளவுக்கு பொன்னிறமாக உளுந்தம்பருப்பு வறுபட்டோன்னே அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டு கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம், ஒரு கைப்பிடிங்கிறது நல்ல பிடிச்ச புடியில் நல்ல பெரிய கைப்பிடியாக. இப்போ இது லஞ்ச் பாக்ஸுக்கு 2 பேர்த்துக்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். 2 பேர்த்துக்கு நம்ம லஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் தயிர் சாதமும் இந்த மல்லி சாதமும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா கூட கலர்ஃபுல்லாக குழந்தைங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப வதங்க தேவையில்ல. கொஞ்சம் இந்த அளவுக்கு சாஃப்டானோன்னு உப்பு போட்டு ஆற வச்சு தண்ணி இல்லாமல் கொரன்னு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த சாதம் கிளறி சாப்பிடும்போது ஒரு 2 மணி நேரம் சாதம் ஊறும்போது நல்லாயிருக்கும். நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்றோம், வீட்லேயே செய்கிறதுனா கூட நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற விடலாம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைக்கிறோம், தண்ணி போடல. சுடு சாதத்தில் அந்த கலவையை போட்டுடுறோம். நல்லா பருப்பெல்லாம் கடிக்கும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கலந்து கொடுத்துட்றோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதனுடைய பச்சைத்தன்மை கூட மாறல பாருங்கள். தண்ணி விட வேண்டாம். சாதம் மல்லி சாதம் இந்த முறையில் செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சத்துக்களுமே வீணாகாது. மல்லி இலையோட சத்துக்களை தெரிஞ்சுக்கலாமா? சிறு குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கலாம். ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருக்கிறதால குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு பிரச்சனை வராது, செரிமானம் மேம்படும், இதய ஆரோக்கியம் இருக்குது, சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஆரோக்கியமான கல்லீரல் நமக்கு இதை சுத்தம் பண்ணுது, கல்லீரல் தூய்மைப்படுத்துது. அதுபோல் வாய் துர்நாற்றம் இருக்காது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வாரம் 2 நாள் சட்னியாவோ இது போல் சாதமாகவோ சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் சமன்பாட்டுக்கு வரும். உங்களோட மனசுமே ஃப்ரீயாக இருக்கும். அந்தளவுக்கு பொட்டாசியம் இதில் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கவங்க வாரம் 2 முறை சேர்த்து வந்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்குது. கால்சியம் நிறையா இருக்கிறதால பால் குடிக்க முடியாதவங்க, பொருளாதார ரீதியாகவோ இல்லை உடம்புக்கு பால் ஒத்துக்காதவங்களோ கண்டிப்பாக இதில் சேர்க்கும்போது உங்களோட எலும்பு வலுவாகுது. அதுபோல் ஒரு 40 வயதுக்கு மேலே முட்டி வலி, கால் முட்டி வலி இருக்கவங்க இதை சேர்த்துவாங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.